ஏன் உன் அம்மாவையே நீ எடுத்திருக்க மாட்டேன்னு உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு பாப்போம். என்ன மகளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏன் புள்ளதான் கோயில் வரைக்கும் வந்து சத்தியம் பண்றேன்னு சொல்றான்ல, அதுக்கு மேல நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இனிமே இந்த வீட்டுல நமக்கு நியாயம் கிடைக்காது. எல்லா மதிப்பும் இவளுக்கு தான். இத பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் இந்த கூத்து இந்த வீட்டுல நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் நானும் என் பிள்ளையும் தான் உங்களுக்கு துணையா இருப்போம். அத மறந்துட்டு ஆடுறீங்க. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும். டேய் வாடா. அப்பா, இதுக்கு முன்னாடி என்ன என்னென்னவோ சொல்லிருக்காங்க. ஆனா என்ன திருடின்னு சொல்லும் போதுதான் என்னால அதை தாங்க. அவ பேசுனதை கேட்டு என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல. அம்மா, துளசி கூட்டிட்டு வா. அப்பா, நான் வேணா மோகன் கிட்ட போய் பணத்தை எங்க வச்சிருக்கான்னு கேக்கட்டுமா? ரெண்டு புள்ளன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இப்ப இந்த விஷயத்தை கேட்டீன்னா உன்னையும் என் பொண்ணு இல்லைன்னு தலைமுழுகிடுவாமா. வேண்டாமா, நீ எதுவும் கேட்க வேண்டாம், போ. டேய் வாங்கடா, அக்காட்ட பேசிட்டு அப்புறம் வந்து வச்சுக்கலாம். மேனேஜர் கிளம்பி போன ஆபீஸ்ல போய் அடிச்சு வந்த மாதிரி இருக்குது. இவங்க எப்படி வீட்ல வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல சார். என்ன தமிழ், நீ யாருக்கும் பயப்பட மாட்டேன், அந்த அம்மாக்கு இப்படி பயப்படுற? பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? சட்டசபை மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருக்காங்க. எனக்கு அதிகமா பேசுறவங்க கண்டா பிடிக்காது சார். நீ தான் ஆபீஸ்லயே அதிகமா பேசுவ. அதுக்கு தான் எனக்கு அடுத்தவங்க அதிகமா பேசினா பிடிக்காதுன்னு சொன்னேன். சாரு, என்ன சாரு நீங்க எப்போ வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆச்சா? உள்ள வர வேண்டியதானே? இல்ல, நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் வேற சொல்லாம வந்துட்டேன். அதனால என்ன, நீ பாட்டு உள்ள வர வேண்டியதானே? சாரி, நான் உன்னை வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டேன். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? வாங்க. சாரி சாரு, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா தயவு செஞ்சு நேரடியா சொல்லிடுங்க. சாரு, எனக்கு புரியுதுங்க. எங்க அப்பா உங்களை பத்தி பேங்க்ல விசாரிச்சது, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டது, இதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கலாம். நேர்மையா இருக்கிறவங்களை பத்தி விசாரிச்சா இந்த மாதிரி கோவம் வருது, இயற்கைதான். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது என்ன மீறி நடந்த ஒரு விஷயம். எனக்கு இது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்தா கூட நான் அவரை தடுத்திருப்பேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கோவத்துல. ஐயோ சாரு, நீ இன்னும் அதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அதை அப்பயே மறந்துட்டேன். என்ன சாரு இது, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? முதல்ல கண்ணத்தோட, எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். நம்ம நிச்சயதார்த்தத்துல கூட நீங்க கடைசி நேரத்துல தான் வந்தீங்க. வந்த வேகத்திலேயே உடனே கிளம்பி போயிட்டீங்க. எனக்கு அப்ப கூட உங்க மேல கோபமோ வருத்தமோ இல்ல. ஏன் தெரியுமா? என்ன வேற ஆளா நினைக்காம உங்களுக்கு உரிமை உள்ள ஆளா நினைச்சு
ரொம்ப இயல்பா நடந்துக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு போன்ல பேசினதை கேட்டு நான் பயந்தே போயிட்டேன். அந்த பயம் இன்னும் என் மனசுல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பயத்துலதான் நான் உங்களை நேரம் பார்க்கவே வந்தேன். நீங்க அப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ சாரு, நான் வேணும்னேலாம் அப்படி பேசல. என் ஆஃபீஸ் மேனேஜர் பண்ண டென்ஷனில் தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். இன்ஃபேக்ட் நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணேன்றது கூட எனக்கு தெரியல. அப்பதான் என் நம்பர் தெரியல. அதுக்கப்புறமாவது என் நம்பரை பார்த்து என்கிட்ட பேசிருந்திருக்கலாமே. நீங்க அப்படி பேசிருந்தா என்னோட டென்ஷனாவது குறைஞ்சிருக்கும்ல. நான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இல்ல சாரு, நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு சாரு. நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நீங்க என்கிட்ட கோவமா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கவா நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன்.